ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another vlog. இப்போ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறோன்னு தெரியுமா? கேலிக்கட்டுக்கு தான் போக போகிறோம். ஆக்சுவலி நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறது மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் எடக்கரா அப்படின்ற ஊரில். அங்கேருந்து வந்து கேலிக்கட் போகணுன்னா நம்ம வந்து ஒரு 2.5 hours வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி டிராஃபிக்கெல்லாம் கவர் பண்ணால் ஒரு 3 hours ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர்நூன் 2 o'clock தான் பஸ்ஸு வந்துருச்சு. பஸ்ஸில் நம்ம ஏறிட்டு ஸ்ட்ரைட் அது வந்து கேலிக்கட் பஸ்ஸு தான். இந்த பஸ்ஸோட பேர் வந்து PCM. இது வந்து ஒரு ப்ரைவேட் பஸ். இங்கே வந்து KSRTC, அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸோட சர்வீஸும் இருக்கும், அதே மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸோட சர்வீஸுமே இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற பஸ்ஸஸும் இருக்குது, அப்புறம் அந்த மாதிரி மினி பஸ்ஸஸும் இருக்குது. ரெண்டுமே வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ் நிறையவே இருக்குது. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகும். அதாவது மற்ற பஸ்ஸெல்லாம் போகிற ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதை விட ஸ்பீடாக போகும். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நிலம்பூர் அப்படின்றது இந்த மலப்புரம் டிஸ்ட்ரிக் இருக்குல்ல, கேரளாவில், அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு தாலுக்கு இந்த நிலம்பூர். இந்த நிலம்பூர் தாலுக்கு இருக்குல்ல, இது வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கிட்ட இருக்கிற ஒரு ஊர். அதாவது தமிழ்நாட்டில் நீலகிரி டிஸ்ட்ரிக்டை சார்ந்து இருக்கிற ஒரு முனிசிபாலிட்டி தான் இந்த நிலம்பூர். இந்த நிலம்பூர் வந்து அப்போ ஆல்மோஸ்ட் வந்து நீலகிரியில் இருக்கிற மாதிரியே நிறைய ஃபாரஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வைல்ட் அனிமல்ஸ் கூட இருக்கும். அண்ட் மெயினாக இங்கே வந்து தேக்கு மியூசியம் அப்படின்ற ஒரு மியூசியம் இருக்குது. அப்புறம் நிலம்பூரில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. ஆட்டியம்பாறை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மெயின் ரிவர் இருக்குது, சாலியார் ரிவர். அது வந்து இந்த நிலம்பூரில் தான் பாஸ் ஆகுது. அந்த ரிவர் பார்க்கலாம், அப்படி நிறைய இருக்குது இந்த ஊருக்கு ஃபேமஸ். அப்படி இந்த நிலம்பூரெல்லாம் தாண்டி இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேரளாவில் ட்ராவல் பண்ணுறது இப்படி தான் கைஸ் இருக்கும். நல்லா வியூ வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். இடையில இப்படி டிராஃபிக்கும் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பழைய வீடு இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி வீடு தான் கேரளாவில் வந்து அதிகமாக இருக்கும். கீழே ஒரு வீடு, அதுக்கு மேலே வந்து இன்னொரு குட்டி வீடு இருக்கும். இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு இருந்த வீடு. இப்போ வந்து இந்த வீடெல்லாம் பார்க்குறது ரேரு தான். பட் இருந்தாலும் சில இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி வீடு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பஸ் வருது, சனா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பஸ் அதே மாதிரி தான். மற்ற பஸ்ஸெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். இதெல்லாம் வந்து காமனாக நம்ம வந்து நம்மளோட பப்ளிக் இருப்பாங்கள்ல, சொசைட்டி, அவங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டது தான் எனக்கு தெரியும். நான் ஆக்சுவலி இந்த பஸ்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் அதுதான். நல்லா ஸ்பீடாக போகுது கைஸ். மற்ற வண்டியெல்லாம் போகும்போது அதெல்லாம் வந்து டக்குன்னு ஓவர்டேக் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து அப்படி போய் இப்போது ஆல்மோஸ்ட் கேலிக்கட் கிட்டே ரீச் ஆக போகிறோம். இப்போ வந்து ஒரு ஃப்ளைஓவருக்கு கீழே வந்துட்டோம். இந்த ஃப்ளைஓவர் பேர் தான் ராமநாட்டுக்கரை ஃப்ளைஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து கார்லேயோ இல்லை நம்மளோட அதாவது ஓன் வெஹிக்கிளில் வந்திருந்தால் இங்கேருந்து நம்ம வந்து இப்போ நேரம் வந்து ரைட் எடுத்துருப்போம். ரைட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஃப்ளைஓவர் ஏறினா அப்படியே கேலிக்கட் போய்க்கலாம். ஆனால் பஸ்ஸில் வந்ததுனால நம்ம வந்து இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, ராமநாட்டுக்கரை. அங்கே போயிட்டு இந்த ரூட்டு வழியாக தான் நம்ம வந்து இன்றைக்கி போக போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்களா, இந்த கார் போகுது ரைட்டு, நம்ம வந்து காரில் வந்திருந்தால் அப்படியே போயிட்டு அந்த ஃப்ளைஓவர் ஏறிக்கலாம். இல்லை பஸ்ஸில் தான் வரோம் அப்படின்னா இந்த ரூட் வழியாக தான் நம்ம வந்து போக வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம ராமநாட்டுக்கரை அப்படின்ற ஒரு டவுனில் ரீச் ஆகியிருக்கோம். இது கேலிக்கட்டுக்கு கிட்ட இருக்கிற ஒரு ஊர் தான். பட் கேலிக்கட் டெவலப் ஆன அளவுக்கு இந்த ஊரெல்லாம் அவ்வளோக்கு டெவலப் ஆகலை. ஸோ நாம் இன்றைக்கி வந்து கேலிக்கட்டுக்கு தானே போக போகிறோம். நான் வந்து ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன் அப்படின்ற எல்லா ரீசனையும் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் நான் எதுக்கு வந்திருக்கேன் கேலிக்கட்டுக்கு அப்படின்னு. ஸோ இப்போ ராமநாட்டுக்கரை வழியாக தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா சில கடையெல்லாம் பழைய கடையாக தான் இப்போவும் இருக்குது. அப்படி நம்ம வந்து ட்ராவல் பண்ணி இப்போ ராமநாட்டுக்கரை பஸ் ஸ்டாப் கிட்டே வந்திருக்கோம். இங்கேருந்து இன்றைக்கி பஸ் ஸ்டாப்புக்குள்ளாடி ஏறுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் அவங்க வந்து ஸ்டாண்டுக்குள்ளாடி ஏறுவாங்க, சம்டைம்ஸ் ஏற மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க. ஏன்னா இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைவேட் பஸ்ஸுக்கெல்லாம் டைமிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிற டைமில் தான் அவங்க வந்து அந்த ரூட் வழியாக பாஸ் ஆகணும். இல்லைன்னா அடுத்த பஸ்ஸுக்காரங்க வந்து இவங்க கூட சண்டை போடுறது அந்த மாதிரியெல்லாம் இங்கே வந்து யூஸ்வலாக நடக்கும். ஏன்னா 5 minutes 10 minutesக்கு ஒவ்வொரு பஸ்ஸு பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு அலோகேட் பண்ண டைமில் அவங்க வந்து அந்த ரூட்டை க்ராஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதோ இருக்குது. அப்புறம் இவங்க கூட KSRTC பஸ்ஸும் இருக்கும்ல. சில பேர் வந்து KSRTC போகணுன்னு ப்ரெஃபர் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ப்ரைவேட் பஸ்ஸு தான் கம்ஃபர்டபுள்னு சொல்லுவாங்க. பட் பேசிக்கலி என்னோடய விஷ் பார்த்திங்கன்னா KSRTC தான். அதில் தான் கைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும். KSRTC வந்து இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளோட தமிழ்நாட்டு TNSTC இருக்குல்ல, அந்த மாதிரி கேரளாவோட கவர்மெண்ட் பஸ்ஸு தான் KSRTC அப்படின்றது. ஸோ KSRTC பஸ் ட்ராவல் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தது ஷிஃப்ட்டில், அதாவது KSRTCயோட ஷிஃப்ட் பஸ் ட்ராவல் தான் அது. அதில் வந்து நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து கவர் பண்ணியிருப்போம். நான் கூட அதோட தமிழில் வந்து ஃபாரஸ்ட் வந்து நைட் சஃபாரி அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அது கூட KSRTCயோட பஸ்ஸு தான், ஆனால் அது வந்து ஷிஃப்ட்டு. இது வந்து மெயின் KSRTC சொல்கிறேன். அப்படி நம்ம இப்போ வந்து ட்ராவல் பண்ணி இப்போ வந்து ஒரு பிரிட்ஜை க்ராஸ் பண்ண போகிறோம். இந்த பிரிட்ஜில் வந்து நல்ல வியூ கிடைக்குங்க. மேபி நமக்கு போட்டெல்லாம் பார்க்க சான்ஸ் இருக்குது.
கைஸ் தூரமாக தான் இன்றைக்கி போட் இருக்குது, அதனால் நமக்கு அவ்வளோ கிளியராக தெரியல. ஆனால் 2 போட் இருக்குது கைஸ் இன்றைக்கி இந்த பக்கம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ சர்வீஸ் எல்லாம் தொடங்கியிருக்காங்க. வாங்க பார்த்தீங்களா ஒரு போட்டு சூப்பராக இருக்குல்ல. ஸோ இங்கெல்லாம் என்னென்னமோ ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கேலிக்கட்டுக்கு நான் ஆக்சுவலி பிஜி படிக்கும் போதெல்லாம் அடிக்கடி வருவேன். நான் வந்து காலேஜ்லேருந்து லீவ் கிடைக்கும்போது கேலிக்கட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். பஸ்ஸில் ஆக்சுவலி நம்ம வந்து ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு இருந்தோம். பஸ்ஸில் வந்து இங்கே ஃப்ரெண்டில் உட்காரும்போது குட்டீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி இடம் இருக்கும் பஸ்ஸுக்கு முன்னாடி, அங்கே தான் உட்காந்துட்ருப்பாங்க. ஜாலியாக இருக்கும் ஆக்சுவலி அங்கே உட்காந்து நமக்கு அந்த வியூ கிடைக்கிறது செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் கவர்மெண்ட் பஸ்லலாம் அந்த அளவுக்கு அங்கே உட்கார விட மாட்டாங்க. பிகாஸ் அங்கே வந்து மோஸ்ட்லி கண்டக்டரோட சீட்டாக தான் இருக்கும், 1 சீட்டாக தான் இருக்கும். ப்ரைவேட் பஸ்ஸில் அப்படி கிடையாது. அந்த 4 to 5 மெம்பர்ஸ் வந்து சைடில் அப்படியே லைனாக உட்காந்துக்கலாம். ஸோ அப்படி நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ணி கேலிக்கட்டோட டவுனுக்கு ரீச் ஆகிருக்கோம். இனி இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இவங்க பஸ் ஸ்டாண்டு தான் போவாங்க. ஆக்சுவலி இங்கே வந்து ப்ரைவேட்டுக்கு தனி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அண்ட் இந்த கவர்மெண்ட் பஸ் இருக்குது கேஎஸ்ஆர்டிசி, அவங்களுக்கு வந்து தனி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரைவேட் பஸ்ஸில் வந்ததுனால இங்கே வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளாடி அவங்க வந்து பஸ் ஏற்றுவாங்க. ஸோ அதை தான் வந்து நமக்கு உங்களுக்கு இப்போ நான் காட்ட போகிறேன். கேலிக்கட் கைஸ் எப்படி இருக்குது கேலிக்கட்டை? இன்னும் நம்ம வந்து உள்ளே போய் இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போகிறோம். கேலிக்கட் வந்தாலே பீச்சு பார்க்கணுன்னு தோணும் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம அதே மாதிரி தான் கேலிக்கட் வந்திருக்கோம். கண்டிப்பாக பீச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறோம். ஏன் வந்திருக்கு எதுக்கு வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் ரீச் ஆனதும் டிராஃபிக் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஏறுறதை நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து கேலிக்கட்டில் இருக்க ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஏற போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பஸ் வந்து லைனாக நிற்கிதுன்னு. ஏன்னா அவ்வளோ ப்ரைவேட் பஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஓடிட்டுருக்கு. இப்போ ஆக்சுவலி டைம் ஒரு 5:10 ஆகிருக்கு. இப்போ பஸ் விட்டு வெளியே வந்துட்டு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பஸ்ஸில் எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஸ்டாண்டுக்குள்ளாடி ஓடுது அப்படின்னு. இப்போ நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக ஃபஸ்ட்டே பீச்சுக்கு தான் போக போகிறோம். பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டீ சாப்பிட்ற ஐடியா இருக்கும், பார்ப்போம். அப்படி டீ சாப்பிட்டு வரும்போது நாங்கள் வந்து ஆட்டோ ஸ்டாண்டை நோக்கி போய்கிட்டுருக்கோம். இங்கே கேலிக்கட்டோட பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த பக்கமாக ஏறி அந்த பக்கமாக எக்ஸிட் அடிக்கும். இந்த பில்டிங்கோட பேக் சைடு அண்ட் அண்டர் அதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டு. அப்படி நமக்கு ஓட்டோ கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் எங்கே போகிறோம்? கேலிக்கட் பீச்சுக்கு தான் கைஸ் போகிறோம். ஸோ இங்கேருந்து இந்த ஃப்ளைஓவர் நம்ம ஏறி இந்த ஃப்ளைஓவர் தாண்டி கீழே போய் நம்ம வந்து பீச்சை ரீச் ஆகிடலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டோம், எங்களை வந்து ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லைங்க நீங்கள் வந்து ஆட்டோவில் வர்றதுக்கு பதில் நடந்தே போகலாம். ஏன்னா இந்த டைமில் இருக்கிற டிராஃபிக்கு என்னால் வந்து இங்கேருந்து மூவ் ஆகவே முடியாது. ஒன்று நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அங்கேருந்து நீங்கள் வேறு ஆட்டோ எடுக்கலாம், இல்லைனா நீங்கள் நடந்தே போய்க்கலாம், பீச் கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருந்தோம். அப்போ தான் நாங்கள் வந்து டீ சாப்பிட்டுட்டு அந்த ரோடை வந்து க்ராஸ் பண்ணிட்டோம். க்ராஸ் பண்ணால் அவ்வளோக்கு டிராஃபிக் குறைஞ்சிரும். ஏன்னா அந்த சிக்னலில் தான் அவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சு. ஸோ ரோட் க்ராஸ் பண்ணதும் நமக்கு வந்து வேறு ஆட்டோ கிடச்சிச்சு. அப்படி நம்ம வந்து டக்குன்னு வந்து பீச்சை வந்து ரீச் ஆக முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம கேலிக்கட் ரீச் ஆகும்போதே 5 o'clock முடிஞ்சிச்சு. ஏன்னா நைட் ஆச்சுன்னா நமக்கு சன்செட் எல்லாம் எதுவும் பார்க்க முடியாது. அன்றைக்கி நைட் டைமில் அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ எனிவேஸ் நாம் வந்து இப்போ ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரு ஆகும்போது இதுதான் தெரியுது கைஸ். ஃபுல்லாக வந்து நிறைய பொருள் விற்க வச்சுருக்காங்க. ஐஸ்கிரீம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு கடல் இருக்குது, அண்ட் எக்ஸட்ரா திங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பிஃபோர் தட் எனக்கு வந்து பீச்சுக்குள்ளே போகணும், தண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து டக்குன்னு போயிட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாடலாம். ஏன்னா இதுக்குள்ளாடி இருட்டாயிரும். இப்போவே வந்து சன்செட் இருக்கிற டைம் ஆகிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சன்செட் டைமில் தான் நிறைய பேர் பீச்சுக்கு வருவாங்க. ஸோ நிறைய பேர் இருந்தாங்க. சின்ன குட்டீஸ் எல்லாம் வந்து தண்ணியில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி நாமளும் வந்து இப்போ தண்ணியில் விளையாட போகிறோம். அண்ட் பீச்சோட கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து காட்டுறேன். ஸோ பீச்சை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. கேலிக்கட் பீச் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், எனக்கு பிடிக்கும். அண்ட் இங்கே வந்து இந்த பீச் மட்டும் இருக்குது, இது வந்து சிட்டி பீச். இதை தாண்டி நிறைய பீச் இருக்குது அந்த பக்கம் இந்த பக்கம்லாம். ஆனால் கொஞ்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா டவுனுக்கு கிட்ட தான் இருக்குது. அதாவது பஸ் இறங்கினா நமக்கு வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வாக்கபிளே வந்து 30 minutes 20 minutes நடந்தால் போது நம்ம வந்து இது ரீச் ஆகிடலாம். ஆட்டோலலாம் ஒரு 4 minutes 3 minutes அப்புறம் வந்து டக்குன்னு ரீச் ஆகிக்கலாம். ஸோ பீச் வந்து கேலிக்கட்லாம் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
காய்ஸ் அப்படி பீச்சில் விளையாடி டைம் போனதே தெரியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பீச்சில் இருக்கிற கடையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் வெளியே வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கடை இருக்குது. மோஸ்ட்டாக இங்கே வந்து இந்த பீச்சில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கடையில் என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இருக்கும். மேங்கோ, பப்பாயா, நெல்லிக்காய் இந்த மாதிரி எல்லாமே வந்து டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே மட்டும் கிடைக்கிற ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. அதுக்கு ஐஸ் வரதி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஏன்னா இதை வந்து அப்படியே இந்த ஐஸ் இருக்குல்ல, அங்கே பாருங்கள், அந்த அவங்க கையில் இருக்கிறது அது வந்து குட்டி குட்டியாக இது பீஸாக எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்வீட்டில் ஏதோ ஒரு லிக்விட் போட்டு கொடுப்பாங்க. ஸ்பைசி மாதிரி என்னமோ ஒன்று ஊற்றி கொடுப்பாங்க. அது வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து இந்த பீச்சில் வந்து அது வந்து ட்ரை பண்ணுவாங்க. இது மட்டும் கிடையாது, இதை தாண்டி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இங்கே ட்ரெண்டிங்காக இருக்கும். அதில் வந்து கல்லுமக்காய் அப்படின்றது நிறைய பேர் வந்து இங்கே ட்ரை பண்ணுவாங்க. கேலிக்கட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ லவ் கோழிக்கோடுன்னு வச்சுருக்காங்களா. கேலிக்கட்டை வந்து கோழிக்கோடுன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். தமிழில் வந்து கள்ளிக்கோட்டைன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா சில பஸ்ஸோட போர்டில் வந்து கள்ளிக்கோட்டை அப்படின்னு இருக்கும். அப்போது இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா கேலிக்கட்டுன்னு பேர், கோழிக்கோடுன்னு பேர், அப்புறம் கள்ளிக்கோட்டை, அப்படி 3 பேரில் வந்து இந்த ஊர் வந்து தெரியப்படுது. அப்படி நம்ம வந்து இப்போ பீச்சிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறது என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு. இன்றைக்கி நம்ம ஏன் கேலிக்கட் வந்திருக்கோன்னு அவங்கக்கிட்ட இதுவரை சொல்லலை. என்னோடய ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்குது நாளைக்கு. ஸோ அதை அட்டென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கேலிக்கட் வந்திருக்கோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து இங்கே அவங்க வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து ப்ரைடை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஷீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் இப்போ நம்ம வந்து என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு முன்னாடி ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ப்ரைடு பார்த்திங்கன்னா ரெடியாக ஸ்டேஜில் நின்றுருக்காங்க. ஸோ அப்படி அவ கூட கொஞ்சம் நேரம் பேசி அதுக்கப்புறம் 2 பேர் ஒன்றா ஃபோட்டோவெல்லாம் எடுத்து இப்போ வந்து ஃபுட் சாப்பிட போயிட்டேன். கீ ரைஸ், சிக்கன் கறியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 10:30 11 o'clock ஆகிற அந்த டைமில் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாளைக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டோட நிக்கா. ஸோ நிக்கா வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.